வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். டிசம்பர் மாதம் தொடங்கிய உடனே கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தினுடைய மகிழ்ச்சி, அந்த உற்சாகம், அந்த பரபரப்பு நம்மை தொற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும். அதிலும் இந்த வாரம் கிறிஸ்மஸ் வாரம் என்றே சொல்லலாம். கிறிஸ்மஸை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். எனவே இன்றிலிருந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் தினந்தோறும் கிறிஸ்மஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்கலாம் என்று நிலையம் திட்டமிட்டிருக்கிறது. இந்த நாளில் முதல் கிறிஸ்மஸ் செய்தி. கிறிஸ்மஸ்ன்னு சொன்னவுடனே முதல்ல சொல்லப்படுகிற வசனம், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுதான் கிறிஸ்மஸினுடைய ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இல்லையா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. ஒரு காமன் நியூஸ். நாட் ஓன்லி த காமன் நியூஸ் இஸ் எ குட் நியூஸ். அந்த குட் நியூஸ் எப்படின்னா எல்லா ஜனத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அதுதான் நம்ம ஜாய் டு த வேர்ல்டு என்று சொல்லுகிறோம். இந்த முழு உலகத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்க போகிற ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்தி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க போகுது. ஆனால் இந்த செய்திக்கான அல்ல இந்த நிகழ்வுக்கான இன்விடேஷன் ஒரு சிலருக்கு போகுது. இதுதான் இங்கே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போது நம்ம நாட்டினுடைய முதல்வர் இருக்காருன்னு வச்சுங்க. அவர் வீட்டில் ஒரு திருமணம் நடக்குதுன்னு வச்சுங்க. இது காமன் நியூஸ் இல்லையா? எல்லாருக்கும் பேப்பரில் வரும், டிவியில் போடுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த முதல்வர் வீட்டிலேருந்து இன்விடேஷன் யாருக்கு போகும்? அவங்க யாரை முக்கியமாக கருதுகிறாங்களோ, அவங்களுக்கு நிகரானவர் யாருன்னு நினைக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் இந்த திருமணத்துக்கு வருவதற்கான தகுதி உடையவர்கள் என்று அவர்கள் ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் போகும். இப்போ அந்த வீட்டிலேருந்து, முதல்வர் வீட்டிலேருந்து ஒரு திருமணத்துக்கு இன்விடேஷன் எனக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க. எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். நியூஸ் தெரியுமா, அவருடைய இன்விடேஷன் எனக்கு வந்திருக்கு, எங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அவருக்கு நான் முக்கியத்துவமானவன் நம்ம ரொம்ப பெருமிதப்பட்டு கொள்வோம் இல்லையா? அது மாதிரி உலகத்தில் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க போகிற நற்செய்தி, இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு இன்விடேஷனாக போச்சு. யாருக்குன்னா அந்த மேய்ப்பர்களுக்கு. தூரத்தில் ஊரை விட்டு இருட்டில் யாருமே சட்டை பண்ணாமல் அன்றாட வாழ்க்கை, நாளை வாழ்க்கை நிச்சயமில்லாத அவங்களுக்கு இன்விடேஷன் போகுது. இதுதான் கிறிஸ்மஸ். உலகத்துக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி தான். ஆனால் யாருக்காக இது பர்டிகுலராக போகுது அப்படின்னு சொன்னால், யார் இருட்டில் இருக்கிறார்களோ, யார் தூரத்தில் இருக்கிறார்களோ, யார் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் யாருமே சட்டை பண்ண முடியாமல் இருக்கிறார்களோ, யார் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க வாங்க, நீங்க தான் இந்த சந்தோஷத்தை ஃபர்ஸ்ட் அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இன்விடேஷன் போகுது. எனவே கிறிஸ்மஸ் என்பது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம். யார் தூரத்தில் இருக்கிறார்களோ, சோகத்தில் இருக்கிறார்களோ, எங்களை கேட்பார் யார், மேய்ப்பார் யார், எங்களை கவனிப்பார் யார் என்று கவலைப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொண்டு போய் கொடுக்கிற செயலை செய்கிற கிறிஸ்மஸ் தான் சரியான கிறிஸ்மஸாக இருக்கும். எனவே உங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் யாரோ ஒருவருக்கு இந்த சென்ஸ் எங்கேயோ இருக்கிற, நிராகரிக்கப்பட்டிருக்கிற, ஒதுக்கப்பட்டிருக்கிற, கவலையில் இருக்கிற, கண்ணில் இருக்கிற ஒருவருக்கு உங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையின் செயல்பாடுகள் ஒன்று ஆறுதலை தரும் என்று சொன்னால், நீங்கள் சரியான, உண்மையான, அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை கொண்டாடி இருக்கிறீர்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.